السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்தாருடைய அல்லாஹ் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவர் நம் மீது கடமையாக்கியுள்ள ரமலானுடைய ஃபர்மான நோன்பை ஒன்று உபரியான வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற இரவு தொழுகை நிறைவேற்றி அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் மஹதி என்பவர் யார், அவருடைய வருகை குறித்து மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறது, அவர் எதற்காக வர இருக்கிறார், அவருடைய விஷயத்தில் இந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் கருத்துக்கள் நிலவுகிறது என்பது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சிலர் இந்த தலைப்பை இதெல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்கிறது என்று கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு சிலர் இந்த தலைப்பை மிகப்பெரிய அளவிற்கு பேசிக்கொண்டு சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இதை குறித்து நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவும் சொல்லுகின்ற அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டு அதனை உண்மைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அதுதான் ஒரு நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை. அல்லாஹ்வின் மறுமை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா நமக்கு என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறதோ, இரண்டையும் மனதார ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். அந்த இரண்டிலும் நமக்கு வெளித்தோற்றத்திற்கு தெரிகின்ற நடைமுறை நாம் பார்க்கின்ற பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று கடந்த கால நிகழ்வுகள், நிகழ்கால சம்பவங்கள், எதிர்கால நிகழ்வுகள், இவற்றை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாவற்றையும் நம்ம நினைச்சோம் தெரிந்தாக வேண்டும், தெரிந்ததை நம்பிக்கை கொண்டாக வேண்டும். அதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அதன் அடிப்படையில் தான் மஹதி என்பவரை குறித்து நாம் பேசி வருகிறோம். மஹதி என்பவர் இறுதி காலத்தில் தோன்ற இருக்கக்கூடிய ஒருவர். இந்த மார்க்கத்தை வலுவூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய சந்ததியிலிருந்து அவர் வர இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டுவார். முஸ்லிம்கள் அனைவரும் அவர்களை பின்பற்றிக் கொண்டு அவரை ஆட்சியாளராக்கி அவருக்கு பின்னர் முஸ்லிம்கள் ஒரே அணியில் இருப்பார்கள். அவருக்கு மஹதி என்பது பின்னால் சூட்டப்படுகின்ற பெயர், அவருடைய பெயர் அல்ல. அவருடைய வருகைக்கு பின்னர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உலகத்திற்கு வருவார்கள். அதே போன்று தஜ்ஜால் வர இருக்கிறார். இந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் நேர்ந்ததற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை கொல்வார்கள். அதன் பின்னர் உலகத்திற்கு யஜூஜ் மஜூஜ் என்கிற ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்களை அல்லாஹ் அழிக்க இருக்கிறார். அதற்கு பிறகுதான் மறுமை என்பது துவங்க இருக்கிறது. அப்போ இந்த தலைப்பு ஏன் என்று சொன்னால், இந்த தொடர்ச்சியை நம்ம பூர்த்தி செய்யும் போதுதான் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும். மறுமை எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்பதை பற்றிய புரிதலும் நமக்கு உண்டாகும்.
உலகத்திலே வாழுகிற நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழப்போகிறோம் என்கிற எண்ணத்தோடு அப்படியான ஒரு நம்பிக்கையோடு இருப்போமா என்றால் நிச்சயமா இல்லை. அப்படி இருக்கின்றவர்கள் முஸ்லிம்களா இருக்க முடியாது. முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகில் நாம் மரணிக்க இருக்கின்றோம். நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த மறுமையின் துவக்கம் எங்கிருந்து என்று கேட்டால் அதெல்லாம் மஹதியுடைய வருகைக்கு பின்னர் தான் ஆரம்பிக்கிறது. பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் என்று இரண்டு விதமான அடையாளங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். மறுமைக்கு முன்னதாக நிகழக்கூடிய மிகப்பெரிய அடையாளங்கள் என்றும் அதே போன்று சிறிய அடையாளங்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் அடையாளப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப அதுல சிறிய அடையாளங்களில் பெரிது அப்படி வேண்டுமானால் சொல்லலாம். சொல்லலாம் சிறிய அடையாளத்தில் பெருசு எது? மஹதியுடைய வருகை. பெரிய அடையாளம் அல்ல, அது சிறிய அடையாளம் தான். ஆனால் சிறிய அடையாளத்தில் ஒரு பெரிய அடையாளம். அதற்கு பிறகு வேறு சிறிய அடையாளங்கள் இல்ல. தஜ்ஜாலுடைய வருகை எல்லாம் பெரிய அடையாளங்கள். அப்ப அதுல என்ன செய்வாங்க, அதன் பின்னர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே இந்த உலகம் அழிவு நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நிதர்சனமாக அல் குர்ஆன் சொன்னதை போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக் கூறியதை போன்று உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதாக இருக்கு. அதற்கு முன்னர் தான் இவருடைய வருகை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறித்து சொன்ன செய்திகளை ஒரு சிலவற்றை நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மஹதி மின் உய்தரதி மின் வல்தி ஃபாத்திமா. சுனன் அபூ தாவூதில் சஹீஹ் என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 3603வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மஹதி, மஹதி என்பவர் மின் உய்தரதி, என் குடும்பத்தை சார்ந்தவர், மின் வல்தி ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய சந்ததியில் வர இருக்கிறார் என்பதை என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் மஹதி என்பது அவருடைய பேர் என்ன என்பதை வேறு சில ஹதீஸ்கள் விளக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேர் தான் இது, அல் மஹதி. அதே போன்று இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மஹதி மின்னா அஹ்லல் பைத், மஹதி அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர், எங்களில் உள்ளவர். யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின், அவர் மூலமாக இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா ஒரே இரவில் சீர்படுத்துவார். சுப்ஹானல்லாஹ். அப்படியானால் அவருடைய வருகை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் ஏனைய மனிதர்களைப் போன்று ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடியவர் அல்ல. இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய சீர்திருத்தத்தை அல்லாஹ் அவர் மூலமாகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பவர். இதை இமாம் இப்னு மாஜா அவர்கள் அவருடைய சுனன் இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் நூலில் 330வது எண்ணில் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஹதீஸில் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரே இரவுல அவர் மூலமாக ஒரே நேரத்தில் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அது ஏனென்றால் அவருடைய ஹிலாஃபத்தின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம். இந்த மஹதியை பற்றிய பண்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் கண்டவன் கழிவன்லாம் என்ன செய்வான், மஹதி என்று சொல்லுவான். அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, அதற்காக வேண்டி அவருடைய அடையாளத்தை தெளிவுபடுத்துறாங்க. பரம்பொருளா இப்ப நம்ம நேற்று வரையிலுமான உரையில பார்த்தீங்க, எத்தனை பேர் மஹதி என்று தன்னை அடையாளப்படுத்தினார். நேற்று நான் உரை நிகழ்த்தி இறங்குவதற்கு பிறகு நம்முடைய இமாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டினார். என்ன அப்படின்னா, டாக்டர் ஜாகிர் நாயக் இடத்துல ஒரு விவாதத்தில் ஒருவர் என்ன செய்வாரு, நான் தான் மஹதி என்று சொல்லுவார். ரொம்ப பிரபலமான ஒரு வீடியோ, எனக்கு அது நினைவுக்கு வரலாம், அதனால அந்த செய்தி சொல்லாம விட்டுட்டேன். அப்போ அப்படியா, நீங்க மஹதினா அரபியில பேசுங்கன்னு வரும். யாரு? டாக்டர் ஜாகிர் நாயக் என்ன செய்வாரு, அவர் அரபியில பேசுங்கன்னு சொல்லுவாரு. அவர் இந்தியாக்காரர், ஒரு அரபி அல்ல, இந்தியா சார்ந்தவர், வட இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவர். அப்ப அவர் என்ன செய்வாரு, முழிப்பாரு. அப்போ டாக்டர் ஜாகிர் நாயக் சொல்லுவாரு, இல்ல மஹதிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அரபி தெரியும் சொன்னாங்க, அதனால நீ என்ன செய்யறோம், அரபியில பேசலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். இது அரபி, அவருடைய பாஷையில. சரிங்களா? இப்படியாக போலிகள், பொய்யர்கள், ஏமாற்று பேர்வழிகள் இது போன்று வருவார்கள் என்பதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை சரியான அந்த அடையாளத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. அவருடைய சிஃபத் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க, லவ்லம் இப்கா மினத் துன்யா இல்லா யௌமுன்,
இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் தான் எஞ்சி இருக்கிறது என்று சொன்னார். இந்த ஹதீஸ் ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சொன்னாங்க, இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு இருந்தா என்னன்னா, அந்த நாள் அல்லாஹ் தஆலா நீண்ட நாள் ஆக்கி விடுவார். எதற்காண்டி? என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதரை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்காண்டி அந்த நாள் அல்லாஹ் செய்வான், நீளமான ஒரு நாள் ஆக்கிடுவான். கியாமத்திற்கு முன்னதான ஒரு நாள். அப்படின்னா உலகம் அழியறதுக்கு ஒரு நாள் இருந்தாலும் ஒரு வத்தை தருவார். உண்மையில் அவர் அதுக்கு முன்னாடி வர இருக்கிறார். அப்படியான ஒரு அடையாளமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யுவாதி இஸ்மஉ இஸ்மி, அவருடைய பேர் என்னுடைய பேரை ஒத்ததாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பேர் என்னவா இருக்கும்? முஹம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் தான் அவருடைய பேர். அதோட முடிஞ்சிடல. ஏன்னா இப்ப நம்ம நேற்று முந்தா நேற்று எல்லாம் நம்ம போலி மகதிகளை பற்றி சொல்லும் போது அதுல நிறைய பேர் முஹம்மதுன்னு வந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் மகதியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்கன்றது இன்னைக்கு நம்ம என்ன அறுதிட்டு உறுதியா சொல்லலாம். ஏன் எப்படி சொல்லலாம்? மகதி வந்துட்டாங்க, அடுத்தது இஸ்லாமிய ஆட்சி வந்திருக்கணும், வரல. அப்ப அவங்களாம் யாரு? துபாக்கூர் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி மகதின்னு வாதித்தவங்கள யாரு? துபாக்கூர் மகதி தான், ஒரிஜினல் இல்ல அப்படின்னு நமக்கு இப்ப நம்ம என்ன உறுதியா சொல்லலாம். அந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு நெருங்கல் உண்டாயிருக்குமே, அதற்கும் தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பேர் என்னுடைய பேரா இருக்கும். சரி, அப்படி சில பேர் மகதின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க மகதியா இருப்பாங்கன்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அதை தாண்டி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இஸ்ம அபிஹி இஸ்ம அபி, வாப்பாவுடைய பேர் ஏன் வாப்பா பேரா இருக்கும். இப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய பேரு என்னுடைய பேரா இருக்கும், அதாவது முஹம்மது என்று இருக்கும். அவருடைய வாப்பாவுடைய பேர் என்னவா இருக்கும்? ஏன் வாப்பா பேரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், அப்துல்லா என்று இருக்கும். அவருடைய பேரு மஹதியுடைய வாப்பாவுடைய பேர் என்னவா இருக்கும்? அப்துல்லா என்று இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. சரிங்களா? சொல்லிட்டு சொன்னாங்க, எம்லவுல் அர்த கிஸ்தம் வஅத்லா, பூமி முழுக்க அவர் என்ன செய்வார்? நீதத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவார். பூமி முழுக்க அப்படின்னு சொன்னா அவர் 7 அல்லது 8 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்வாரு, ஆட்சி புரிவாரு. அந்த உலகம் முழுக்க எப்படி இருக்குன்னு சொன்னா சமாதான மிக்கதாக, நீதி மிக்கதாக மாறிவிடும். ஏனென்றால் அவருடைய ஆட்சியின் கீழே ஒட்டுமொத்த உலகமும் வந்து விடும். பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கமா முலியத் துல்மன் வஜூரா, எப்படி இந்த உலகம், இந்த பூமி அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிரம்பியதாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தொலைத்தெறிந்து விட்டு நீதத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டப்பட்ட ஒரு பூமியா இந்த பூமியை அவர் மாற்றி விடுவார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? நியாயத்தால் நீதத்தால் நிரம்பி இருக்கிறதா, அநியாயத்தால் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறதா என்று கேட்டால் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கின்ற பதில் என்ன? இந்த உலகம் இன்றைக்கு மிகப்பெரிய அநியாயத்தால் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கின்றது. அதற்கு நாம் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கின்ற ஆட்சியாக எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய நாடாக இருக்கட்டும் அல்லது உலக நாடுகளாக இருக்கட்டும், உலகத்திற்கு நாங்கள் தான் நாட்டாமை என்று சொல்லுகிற நாடாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய கொடுங்கோலர்களாக, மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக, மிகப்பெரிய அக்கிரமக்காரர்களாக, மிகப்பெரிய அயோக்கியர்களாக. வெளிச்சு போட்டு காட்டக்கூடிய உண்மை என்ன? இவர்களை விட கேவலமானவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சியாளர்களுடைய நிலை இருந்து ஆட்சியாளர்கள் கேடுகட்டு விட்டது என்று சொன்னால் இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். அப்படியான ஒரு நிலை இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தான் தலை தூக்கி இருக்கின்றது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் யார் வர இருக்கிறாங்க? மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர இருக்கிறாங்க. வந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் செய்வாரு, நீதத்தை நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் என்பதை என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக ஷியாக்களுடைய வாதத்திற்கு மறுப்பா இருந்து கொண்டிருக்கு. ஷியாக்கள் என்ன சொன்னாங்க? முஹம்மது பின் ஹசன் அல் அஸ்கர் என்று சொல்லக்கூடியவர் தான் மஹதி என்று சொன்னாங்க இல்லையா? அவருடைய பேர் முகமது, ரைட்டு. பாப்பா பேர் என்ன? அப்துல்லா இல்லையா? ஹசன் ஆயிடுச்சு, புரியுதுன? அப்ப அவர் யாராக மாட்டாரு, மஹதி அல்ல என்பது மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்ற உண்மை.
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஹதீஸின் மூலமா அந்த வாதத்தை முற்றிலுமாக முறியடித்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அப்படி ஒருவர் வந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் செய்வோம் நீதமும் நியாயமும் தான் நிலைத்திருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஏன்னா அவரை பற்றி ஒருமுறை வருவார் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தவிர ஷியாக்கள் கட்டி வைத்திருக்கின்ற கட்டுக்கதைகளை கேட்ப 5 வரையில் உலகத்திலே வாழ்ந்து காணா போயிட்டு திரும்ப வருவார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சில சொல்லவே இல்லை. இப்படியான பொய்கள் இதன் மூலமாக மறுக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த மஹதியுடைய பண்பை பற்றி இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்கள் விரிவா சொல்றாங்க. வேறொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மஹதி மின்னி அஜ்லா ஜபஹா, மஹதி என்னை சார்ந்தவர், அகண்ட நெற்றியுடையவர். பாருங்க, அவருடைய வர்ணனையை ரசூலுல்லாஹ் அவர்கள் பேரு கோத்திரம் என்பதை மட்டும் தெளிவுபடுத்தி ரசூலுல்லாஹ் விட்டு செல்லல. அடுத்ததான் என்ன செய்றாங்க, அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அஜ்லா ஜபஹா, நீண்ட அகண்ட பரந்த நெற்றியுடையவராக இருப்பார். அக்னல் அல்ஃபி, நீண்ட ஷார்ப்பான மூக்குடையவராக இருப்பார். என்னோ நல்ல கிஸ்தம் வாதிலா கமா முரிய தூரம் நில்மா, இந்த பூமி எப்படி அநியாயங்கள் அக்கிரமங்களால் நிரம்பி இருந்ததோ அதே போன்று அந்த இடத்தில் அதற்கு மாற்றாக நீதத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டிக் கொண்டு இந்த உலகத்திலே நீதியை நிரப்புவார். பிறகு சொல்றாங்க, இந்த உலகத்தை 7 ஆண்டுகள் ஆட்சி புரிவார். வேற வழிப்புல 7 அல்லது 8 என்று அது ரிவாயத்தில் ஏற்படுகின்ற ஒரு சந்தேகம். அப்ப 7 அல்லது 8 இந்த அளவுக்கு தான் இஸ்லாம். இது சுனன் அபூதாவுதுல 3604 இருக்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 3604 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இதே செய்தி சுதரக்கல் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, இதே அந்த செய்திகள் தான் வந்திருக்கும். அதுல கூடுதலாக என்ன செய்யப்பட்டிருக்கும், 8 என்று ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் எதை காட்டுகிறது, இவர் வருவார், வந்து இந்த உலகத்தில் ஆட்சி புரிவார். அவர் வந்ததற்கு பிறகு உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஒரு காலம் வரும், அன்னைக்கு மக்கள் என்ன செய்வாங்க, ஜக்காத்தை எடுத்துட்டு கொடுக்கறது ஆளை தேடி போவாங்க. அவன் என்ன இருக்க மாட்டாங்க, ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் வரும்ன்றத ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அது எந்த காலம், மஹதியுடைய காலம். அந்த ஹதீஸை நம்ம பேசுறோம், ஜக்காத்துடைய தலைப்பில் படிக்கிறோம். உலகத்தில் ஒரு காலத்தில் இந்த செல்வ செழிப்பு என்பது இருக்கும் என்பதை பற்றிய செய்தியை நாம் தனித்து படிக்கிறதன் காரணமாக அதை நாம் சில மஹதியோடு தொடர்பு படுத்தி அந்த சம்பவத்தை படிக்கல. உண்மையில் அந்த செய்தியும் மஹதியோடு தொடர்புடையது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஹ்ருஜு ஃபி ஆகிர் உம்மத்தி அல் மஹதி, என்னுடைய உம்மத்தில் கடைசி காலத்தில் மஹதி என்பவர் வருவார். யஸ்கியுல்லாஹுல் கைஸ, அவருக்காக அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவார். தஹ்ருஜு லஹு நபாத்தஹா, பூமி அதன் விளைச்சல்களை வெளிப்படுத்தும். பூமியில் என்ன செய்யும், தாராளமா விளைச்சல் உண்டாகும். இன்றைக்கு இருக்கிற மாதிரி பசியோ பஞ்சமோ வறுமையோ அல்லது உற்பத்தி குறைபாடோ அல்லது அதை அழிந்து போகின்ற நிலையோ அன்றைக்கு இருக்காது. இல்லாமல் அல்லாஹ் அழிச்சுவான். இந்த பூமிக்கு அல்லாஹ் அதனுடைய செல்வங்களை வெளிப்படுத்துமாறு அல்லாஹ் கட்டளையிட்டதன் அடிப்படையில் இந்த உலகத்தின் பூமியில் என்ன செய்வோம், செழிப்பான அளவிற்கு விவசாயங்கள் பெருகி இருக்கும். எல்லோருக்கும் சம அளவு செல்வத்தை அவர் கொடுப்பார். யாரு, மஹதி அலைஹிஸ்ஸலாம். அவருடைய கீழே தான் ஆளுகைகள் தான் ஆட்சி இருக்கு. அவர் என்ன செய்வாரு, எல்லா மக்களுக்கும் கொடுப்பாரு. கால்நடைகள் பெருகும். சமுதாயம் அன்றைக்கு கண்ணியமிக்கதாக மகத்துவம் பொருந்தியதாக இருக்கும். எப்போ, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயத்தின் நிலையை பார்க்கிறோம் இல்லையா? என்ன இருக்கு, முஸ்லிம்கள் அணி அணியாக குழு குழுவாக பிரிந்து சின்னாபின்னமாகி சிதைந்து ஒருவருக்கு ஒருவர் பழிசாலிக் கொண்டு ஒருவரை குறை சொல்லிக் கொண்டு ஒருவரை வீழ்த்தலாம் என்கிற எண்ணத்தோடு இன்னொருவர் எதிரியாக கொண்டு இந்த சமுதாயத்திலே நடக்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் சொல்லி மாறாதது. அவ்வளவு பெரிய எதிர்ப்பும் பகைமையும் வெறுப்பும் கொண்டவர்களா முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வது. முஸ்லிமை கருவறுப்பதற்கு எதிரி நினைக்கிறதை காட்டிலும் கூடுதலாக யார் நினைக்கிறார், இன்னொரு முஸ்லிம் நினைக்கிறார். முஸ்லிம்கள் இல்லாமலாக வேண்டும் அப்படி நினைச்சா எதிரியா இருக்கிறவன் யாரு, இன்னொரு முஸ்லிம். அப்படியா நிலை. அப்ப இதையெல்லாம் அடித்தொழித்து இந்த உம்மத்தினுடைய வலிமையை, இந்த உம்மத்துடைய மகத்துவத்தை பேணக்கூடியவரா யார் இருப்பார் என்று கேட்டால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தான் இருப்பார் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள்.
7 அல்லது 8 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்வார். அதாவது இந்த நிலைகளுக்கு பிறகு ஆட்சியில் அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் என்பதை சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பிறகு இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் செய்வாங்க 7 அல்லது 8 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியில் இருக்கும். இந்த உம்மத்திலே மிகப்பெரிய செல்வ செழிப்பு இருக்கும். அதற்கு முன்னாடி அது மாதிரி ஒரு செல்வ செழிப்பு என்பது சமுதாயத்தில் இல்லவே இல்லை. அவருடைய வாழ்வாதாரங்கள் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் வழங்கப்படும். எந்த ஒன்றையும் அவர்கள் செய்ய மாட்டாங்க, சேமித்துக் கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு செலவு செஞ்சாலும் இருக்கும், தாராளமா இருக்கும். அல் மால் யக்மதின் கதூசின் நிறைய இருக்கும். யகூல் ரஜுல் ஃபயகும் ரஜுல் ஃபயகூல் யா மஹதி ஆத்தினி. அப்ப ஒரு மனிதன் வந்து நினைச்சுவாரு, மஹதி அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், எனக்கு செல்வத்தை தாங்க. அவரு சொல்லுவாரு, எடுத்துக்கோ, எவ்வளவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு நிச்சயம் செல்வம் பெருகி இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்படி மஹதியுடைய அந்த காலகட்டம் என்பது உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் கண்டிராத அளவிற்கு ஒரு தனித்துவமான சிறப்புமிக்க ஒரு காலகட்டமாகும். அதற்கு முன்னரும் அப்படியான ஒரு காலகட்டம் கிடையாது, அதற்கு பின்னரும் அது போன்ற ஒரு காலகட்டம் வரப்போகும். அப்படியான ஒரு காலகட்டம். ஏனென்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் கலீஃபாக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி செஞ்சிருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சதை காட்டிலும் பெருமளவிற்கு ஆட்சியாளர்களா இருக்கும், மஹதியுடையதா இருக்கும். மிகப்பெரிய அளவிலான ஆட்சி. இந்த உலகத்தையே ஒட்டுமொத்தமாக அவர் செய்வாரு, ஆளுவா. இப்படியான ஒரு காலம் வரணும் சொன்னா அந்த காலம் எந்த காலமா இருக்கும்? நிச்சயமாக அது ஒரு டிஜிட்டல் யுகமாகத்தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இருக்காது. குறிப்பிட்டு நாம இத்தனை இப்ப நீங்க சில பேர் என்ன செய்வாங்க, இதை வச்சுட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு சில டீம் இருக்கு, நாங்க தான் சூப்பர் முஸ்லீம் சொல்லி துபாக்கு முஸ்லீமா இருக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, 2030 இல்லையா, 2030 அவங்களுடைய காலகட்டம். 2030 ஈசா மசீ வருவாரு அல்லது மஹதி வருவாரு, இப்படி என்ன செய்வாரு, அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. 36 37 பல விதமான ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கு. சரிங்களா? அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நமக்கு என்ன இல்லை, அதெல்லாம் நம்ம எதுவும் நம்ப மாட்டோம், நம்ப கூடாது. அதெல்லாம் ஜோசியம், அதுக்கு பேர் என்னது, அதெல்லாம் ஜோசியம். ஆனா ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளலாம், இன்றைக்கு உலகம் என்ன செய்யுது, தொழில்நுட்பத்தின் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு சொன்னா மனிதனுடைய தேவையில்லாமல் உலகத்தை கண்காணிப்பதற்கும் உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கும் பாதுகாப்பதற்கும் என்ன செய்யப்படுது, தொழில்நுட்பத்தால் கட்டமைக்கப்பட்ட ரோபோக்களால் ஏஐ டெக்னாலஜி என்பது உலகத்தை ஆட்சி செய்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கு. அப்ப இது இன்னும் இதோட உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் நாடினால் இவர் வருவார். அப்படி வந்தாங்கன்னா என்ன செய்வோம், ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணலாமே உலகத்தை, அப்படிதானே? ஒரே இடத்துல இருந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன வேணும், தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர் வருகை இருக்கலாம் என்று நினைச்சலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு நாம இருந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அப்படியான ஒரு காலகட்டம். இன்னும் கொஞ்சம் போனா என்ன செய்வோம், இந்த தொழில்நுட்பம் இதோட உச்சத்தை தொடும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐடி துறையில் பணிபுரிகின்ற டெக்னீஷியன் அவங்க எல்லாம் என்னது ஒரு விதமான அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன், அவங்க இடம்லாம் காலியாக போகுது. யார் ஆக்கிரமிக்க போறாங்க, ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்து அவங்களுடைய வேலைகளுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு விதமான அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் இப்போதே அந்த நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. வேலையை வந்து நீக்கிவிடக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம நினைச்சோம், இது ஒரு அடையாளமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய வருகையுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எப்போ எந்த காலகட்டத்தில் அவர் வருவார், வந்ததற்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க. ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, அந்த தூக்கத்திலே என்ன செய்றாங்க, எதையோ செய்ய போறாங்க. தூக்கத்தில்
இல்ல ரசூலா எது செய்யறதவாங்க மக்கள் பார்க்கறாங்க. அப்போ ரசூலாவிடம் இருந்தவர்கள் என்ன செய்யலாம் கேட்கிறாங்க, யார் சொல்லா சனாத்த செய்யம் மனாமிக்கு லம் தக்கு தஃபாலு. அல்லாஹ்விற்குரியவர்களே, தூக்கத்துல நீங்க ஏதோ ஒன்று செஞ்சீங்க, அவர் ஏதோ பிடிக்கிற மாதிரியோ எடுக்கிற மாதிரியோ தடுக்கிற மாதிரியோ பண்ணாங்க. அப்படிதான் இதற்கு விளக்குறை எழுதி இருக்கக்கூடிய அறிஞர்கள் நினைச்சாங்க. சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் இது. அதற்கு விரிவுரை எழுதுகிற போது இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ்விற்குரியவர்கள் எதையோ பிடிக்கவோ அல்லது தடுக்கவோ செய்ததை போன்று நடந்து கொண்டார்கள் தூக்கத்துல. அப்போ இதை பார்த்துட்டு நினைச்சாங்க, கூட இருந்தவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்விற்குரியவர்களே, நீங்கள் வழக்கமாக செய்யாத ஒன்றை இன்றைக்கு நீங்கள் தூங்குகிற போது செய்தீர்கள். அப்ப ரசூலுல்லாஹி வந்து சொன்னாங்க, அல் அஜ்பு இன்ன நாஸ மின் உம்மத்தி யஉமுன பில் பைத்தி பிரஜுலின் மின் குரைஷ். என்னுடைய உம்மத்தில ஒரு ஆச்சரியம், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆச்சரியமான விஷயம், என்னுடைய உம்மத்தில காபாவிற்கு என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த குறைஷியை சார்ந்த ஒரு மனிதர் இமாமாக இருப்பார், இமாமா வருவார். அவர் என்ன செய்வார்னா, அந்த பைத்துல்லா ஹரம்ல வந்து பாதுகாவல் தேடி வரா தஞ்சம் புகுந்தவரா வந்து இருப்பார். ஆனா அவர் என்ன செய்வாங்க, மக்கள் இமாம் ஆக்குவாங்க. அவரை என்ன செய்வாங்க, மக்கள் இமாம் ஆக்குவாங்க. அவரை தேடி ஒரு கூட்டம் வருவாங்க. அவரை தேடி ஒரு கூட்டம் என்ன செய்ய, அவரை கொன்றொழிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு அப்படி வருவாங்க. ஹத்தா இதா கானு பில் பைதா, அவங்க வந்து பைதா என்கிற இடத்தில் இருக்கிற போது குசிஃப பிஹிம், பூமி அவங்களை வெளியிடும். என்ன நடக்கும், அப்படியே அந்த கூட்டம் பூமிக்குள்ள புதைந்து விடுவார்கள். முஸ்லிம்கள் வருகின்ற செய்தி. அப்ப இந்த நிகழ்வை கண்டதற்கு பிறகுதான் மக்கள் என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வார்கள், இவர்தான் மஹதி என்று. சாதாரணமா புரிகிறது இல்லது, சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல இது. அதிசயமான முறையில், வளமைக்கு மாற்றமான முறையில் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் என்கிற அடையாளத்தை அல்லாஹ்வின் அவர்கள் சுட்டிக்காட்டி விட்டுத்தான் மஹதியை பற்றி சொன்னார்கள். அப்படியான ஒருவராகத்தான் இந்த மஹதி வர இருக்கிறார். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் நம்ம வேறு சில செய்திகள், அதாவது மஹதி வந்ததற்கு பிறகு எப்படி இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், அதை குறித்து சில வழிகாட்டுதல்களும், அவருடைய இமாமத்தை எப்படி மக்கள் பையத் கொடுப்பார்கள் என்பதை பற்றியும் ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது வருவார்கள் என்கிற செய்தி, அவருடைய வருகை கொட்டி இருந்து கொண்டிருக்கிற சில தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த தலைப்பை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் அல்லாஹ்வின் தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு நபர். அவரை பற்றி பேசுவது அர்த்தம் இல்லாமல் இல்லை, அர்த்தத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் இந்த சமுதாயத்தை வழி நடத்துகின்ற உத்தம தலைவராக இருக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர். அதான் அவருக்குரிய அந்தஸ்து. அதனால இது ஒரு தேவையற்ற ஒரு தலைப்பு என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். நிச்சயம் இது தேவையுள்ள தலைப்பு தான். இந்த தலைப்புக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற தலைப்பு அது அதைவிட மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் எதை கேட்டோமோ அதை சரியான முறையில் உருவாக்கிக் கொண்டு அதனுடைய இப்படி நம்முடைய நம்பிக்கையின் அமல்களை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.